வீட்டு மேல மண்ணெண்ணெய் குண்டு வீசியவர்களை கைது செய்ய சென்ற போது ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அதாவது அறிவாளால தாக்கப்பட்டிருக்காரு எஸ்ஐ. இதனால தூத்துக்குடியில பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியா நம்ம பார்க்கிறோம். எஸ்ஐ மாணிக்கராஜ் காவலர் மீனாட்சியை தாக்கிட்டு 3 பேர் தப்பி ஓடி இருக்காங்க. இந்த சம்பவத்தினுடைய விவரங்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கிட கேட்கலாம். விஜயகாந்த் வணக்கம், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி நேரு காலனி பகுதியை சேர்ந்தவர் மாரி செல்வம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவர் அதே பகுதியை சேர்ந்த சில நபர்களால் கொலை செய்யப்பட்டதாக நேரு காலனி பகுதியை சேர்ந்த ஹரிகரசுதன் என்பவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு பின்னர் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் கைது செய்யப்பட்ட குற்றவாளி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஹரிகரசுதன், அதாவது அந்த குற்றவாளி என கருதப்பட ஹரிகரசுதன் வீட்டு முன்பு அந்த கொலை செய்யப்பட்ட மாரி செல்வத்தினுடைய நண்பர்களான கார்த்திக், விக்னேஷ் மற்றும் 17 வயது சிறுவன் ஒருவர் 3 பேர் சேர்ந்து அந்த தனது நண்பரை கொலை செய்து மாரி செல்வத்தை கொலை செய்த ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோடு ஹரிகரசுதன் வீட்டின் மீது அந்த மண்ணெண்ணை ஊற்றிய அந்த பாட்டில் நிரப்பிய குண்டால் வீசப்பட்டுள்ள. இதனால் அந்த வீட்டின் முகப்பு சிறிய அளவில் ஒரு சேதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக தாளமுத்து நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த 3 பேரையும் தேடி வந்தனர். இந்த நிலையில தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய சுடுகாட்டு பகுதியில் இந்த 3வரும் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அந்த தாளமுத்து நகர் உதவி ஆய்வாளர் மாணிக்கராஜ் மற்றும் காவலர் மீனாட்சி ஆகிய இருவரும் இந்த நபர்களை கைது செய்வதற்காக அங்கு சென்றுள்ளனர். அப்போது அவர்கள் அங்கு பதுங்கி இருக்கிறது பற்றி கண்டறியப்பட்டது. உடனடியாக அவர்களை கைது செய்ய முயன்ற போது அவர்கள் கையில் வைத்திருந்த ஆயுதங்களால் தாக்க உள்ளனர். அப்போது தடுக்க முயன்ற போது காவலர்கள் சிறிய அளவில் காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவர்கள் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்ற போது அந்த காயத்தை பொருட்படுத்தாமல் காவலர்கள் அவர்களை கைது செய்து உடனடியாக காவல் நிலையத்துக்கு கொண்டு வழக்கு பதிவு செய்துள்ளனர். தூத்துக்குடியில் குற்றவாளி தேடி சென்ற காவலர்களை குற்றவாளிகள் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி விஜயகாந்த். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.